ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டா ஹெல்தியான சௌச்சௌ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சௌச்சௌ குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஈஸியான ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க சட்டுன்னு ஒரு சௌச்சௌ குழம்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த குழம்பு பண்றதுக்கு சௌச்சௌ காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சௌச்சௌ காயை வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வைக்கும் போது நல்லாயிருக்கும். காய் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இருக்க தண்ணி சத்து குறைஞ்சி குழம்போட டேஸ்ட் வந்து நமக்கு குறைஞ்சிரும். இந்த காயில் தோலையும் உள்ளே இருக்க விதையும் எடுத்துட்டு நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்னதாக நறுக்குனீங்கன்னா நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். பெருசாக நறுக்கி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி சாப்பிடும் போதும் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்திருக்கேன். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தனியாவை சேர்த்துக்கோங்க. மல்லி விதையை நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துருக்கேன். இது கூடவே சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. மல்லி எடுத்து அதே டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து சேர்த்துருக்கேன். முழு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். இது கூடவே கரம் மசாலாவில் பட்டையும் கிராம்பையும் சேர்த்துக்கலாம். நான் 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 2 மட்டும் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவை உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்த முழு மசாலா எல்லாத்தையுமே வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை வறுத்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மசால் பொடியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மசால் பொடியை சேர்த்திங்கன்னா மட்டும் கடைசியாக 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடியை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குழம்புக்கு தனியாவும் காஞ்ச மிளகாவும் சரியான அளவில் சேர்த்தா தான் குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா வரும். இந்த குழம்புல காரமும் நமக்கு அதிகமாகிடக்கூடாது. அதனால தான் மல்லி விதையை மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நான் சேர்த்த மசாலா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. வறுத்த மசாலாவை இப்போ ஆற விட்டுறலாம். வறுத்த மசாலா நல்லா ஆறுனதும் அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கூட இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை நீங்கள் துருவியோ இல்லைனா பொடி பொடியாக நறுக்கியோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் துருவலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது 2ஐயும் மட்டும் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தேங்காவையும் மசாலாவையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான தக்காளியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த குழம்புக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்து வந்ததும் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துருக்கேன். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துருக்கேன். இந்த குழம்போட தாளிப்பு அவ்வளோதான். இப்போ தாளிப்பு கூடவே பொடியை நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பல்லாரி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்ச சௌச்சௌ காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. சௌச்சௌ காயை எண்ணெயிலே நம்ம வதக்கி குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். நான் இந்த காயை 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை மொத்தமாக சேர்த்துடலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியையும் இது கூடவே சேர்த்துடலாம். நான் மசாலா அரைச்ச ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். அதனால தான் தண்ணி இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமா இல்லைனா தண்ணியாக வேணுமான்ற அளவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலையே மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் இந்த குழம்பை வச்சுருக்கேன். அதனால தான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தேன். அதே மாதிரி காயும் நான் வதக்கி வேக வச்சதுனால நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக குழம்புல கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுங்க. நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் சௌச்சௌ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூட நல்லாவே செட் ஆகும். இந்த சௌச்சௌ குழம்பு ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.